ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ரேணுகா, வயது 36 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிராமணர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சமாதானம் சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க, வீடு நிலம்னு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பிங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபைரில் இருந்ததுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இவ்வளோ வருடம் திருமணமே வேணான்னு இருந்த இவங்க இப்போ இவங்களுடைய குழந்தைக்காகவும் இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு கம்பெனிலையாவது நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மற்றபடி பெருசாக நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 15,000 நகையும் அது இல்லாமல் சீர்சனத்தை தான் ஓரளவு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா தேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க ஸ்டேஷனரி ஷாப் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதிநிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்குங்க. அம்மா அப்பா 2 பேரும் விவசாயம் பார்க்குறாங்க. உடன் பிறந்தவங்க ஒரு தம்பிங்க, அவர் விவசாயம் தான் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டேஷனரி கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி ஒரு வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க தாங்க. அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்சளவு ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும் மணமகனுக்கு. ஓரளவு படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மாப்பிள்ளைக்கு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. ஸோ அவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாருக்கு ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.